இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? அதான் துளசி கையெழுத்து போட்டுட்டால. 3 மாசம் முடிஞ்சதும் முதல்ல அவளை வீட்டை விட்டு அமுச்சு வைங்க. என்னங்க பேச்சே காணோம்? மருமகளை அனுப்ப மனசு இல்லையா? காசுக்காக தானே இவ்வளவும் பண்ணா. செட்டில்மெண்ட்ட பேசி தூக்கி போட்டா போக போறா. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. துளசி வேற மாதிரி பொண்ணு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வேற மாதிரி பொண்ணுனா மொத்த சொத்தையும் கேக்குறாளா என்ன? ஏய், உனக்கு தான் காசு முக்கியம். ஆனா அவ அப்படி இல்ல. என்ன சொன்னீங்க? எனக்கு காசு தான் முக்கியமா? என்னத்தை எனக்கு அப்படி அள்ளி கொடுத்துட்டீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க. ஏன் வயசு என்ன, உங்க வயசு என்ன? காசுக்காக தான் உங்க கூட இருக்கேனா? சொல்லுங்க. ஏய், துளசி ஒத்த பைசா வேணான்னு சொல்லிட்டா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இத பாரு, துளசி நீ நினைக்கிற மாதிரி இல்ல மேகலா. அவளை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. கண்டவங்களுக்குலாம் பாவ புண்ணியம் பாக்குறீங்க, என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல? உனக்கு நான் இப்ப என்ன குறை வச்சிருக்கேன்? கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன? சரி, சிவாவுக்கு ஞாபகம் வந்தாச்சுல்ல, அந்த பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகையை எடுத்து கொடுங்க. நீங்க தரேன்னு சொன்னீங்கல்ல. என்ன யோசிக்கிறீங்க? என்ன ஏமாத்துறான்னு நினைச்சீங்களா? நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் சாபம் உங்களை சும்மா விடாது. கொஞ்சம் பொறுமையாரு. குடும்பம் இருக்கிற நிலைமையில உடனே கேட்டா எப்படி தர முடியும்? அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். என்னங்க இப்பவே போணுமா? இருந்துட்டு காலையில போலாம்ல? விசாலாட்சிக்கு உடம்பு சரியில்லை, எப்பவுமே கவலையாவே இருக்கா. சரி, நான் போறேன். இந்த ஆள் பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருக்கானே. முதல்ல நகையை கைப்பற்றிட்டு விசாலாட்சியை கட் பண்ணணும். என்ன யோசிக்கிற? இல்ல, ஒண்ணு இல்லைங்க. பார்த்து நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம குடும்பத்துக்கு விசாலாட்சி அக்கா ரொம்ப முக்கியம். நீங்க அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. சரி சரி, கதை மூடிக்க, நான் வரேன். சரிங்க. சார், காஃபி. காஃபி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணுப்பா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்ல, நீ போய் சொல்ற. சம்திங் இஸ் ராங். நான் அங்கேயே கவனிச்சேன்.
இது நான் மலேசியாவில் எழுதின டைரி. எனக்கு மெமரி லாஸ் ஆனதால உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்கிட்ட என்ன எதிர்பார்த்த என்ன எதிர்பார்க்குறேன்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. உன்னை பற்றி சுத்தமாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சொல்லப்போனா அம்மா தான் எனக்கு துளசியை காட்டி, ஜனனி தான் உன்னோட மலேசியா காதலி, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணேன்னு கூட சுத்தமாக எனக்கு தெரியல ஜனனி. உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டேனா இல்லை செல்லம்மா ஏதாவது நிக்னேம் வச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீதான் அந்த டைரியை தேடி கண்டுபிடிச்சு அனுப்பி வச்சான். இங்க பாரு, நீ என்கிட்ட கொலுசு கேட்டிருக்க, கேட்டல? ஆமா, இந்தியா போனதும் கொலுசு வாங்கி நீயே எனக்கு போட்டு விடணும்னு நான் கேட்டேன். நீயும் அதுக்கு சம்மதிச்ச, அதானே? எஸ், அதேதான். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன கொடுமைன்னா, நீ நினைச்சு நான் அதை எல்லாரும் முன்னாடியும் அந்த கொலுசை துளசிக்கு போட்டு விட்டேன். அப்போ கூட அவ எதுவுமே சொல்லல. அதான் எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. இட்ஸ் ஓகே சிவா, ஞாபகம் இல்லாம தானே பண்ண. இப்போவும் துளசி அந்த கொலுசை தான் போட்டிருக்கா. அந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்குடா. என்ன நினைச்சு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. நான் அவ காலை பிடிச்சு என் தொடையில வச்சு அந்த கொலுசை நான் போட்டு விட்டேன். என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ச்சே. அந்த கொலுசு சத்தம் காதுல விழ விழ ஒரு மாதிரியா இருக்கு. சிவா, இனிமே நீ டிஸ்டர்ப் ஆக மாட்ட, நான் பாத்துக்கிறேன். எப்படி? அந்த கொலுசு சத்தம் உன் காதுல விழாது. அப்படியே விழுந்தாலும் என் கால் கொலுசு சத்தமா தான் உனக்கு கேக்கும். ஓகேவா? அப்படியா? அப்போ ஓகேதான். ஏன் சிவா, மனசு கஷ்டப்பட நான் விடுவேனா? நான் இருக்கேன்.